பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, உங்கள் சகவாசம் யாரோடு. ஆதார வசனம் சங்கீதம் 1 வசனங்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். தேவ அழைப்பு பெற்றவர்களே, மொத்தம் 150 சங்கீத பாட்டுகளில் இந்த 1ஆம் சங்கீதம் இந்த மொத்த சங்கீதத்திற்கு முன்னுரை டெக்ஸ்ட் என்கிறார்கள். அதாவது எதை பற்றி பேச போகிறோம் என்பதற்கு ஒரு வசனம், ஒரு நிகழ்வு எடுப்போம் இல்லைங்களா? அதான் மையம், கருப்பொருள். பின் வேதத்துள்ள வசனங்களோடு இணைத்து அந்த மையப்பொருளை விளக்குகிறோம். அதுபோல் இந்த 1ஆம் சங்கீதம் சங்கீத புத்தகத்திற்கு டெக்ஸ்ட் மையம். மற்ற 149 சங்கீதங்களும் இதை விளக்குகின்றன என்கிறார்கள் வேத வல்லுநர்கள். இதில் 6 வசனங்கள் உண்டு. முதல் சங்கீதத்தில் முதலில் ஆரம்பிக்கும் போதே துன்மார்க்கன், பாவி, பரியாசக்காரர் இவர்களோடு சகவாசம் வேண்டாம் என்ற ஆலோசனையோடு மட்டுமல்ல, அப்படி தங்களை காத்து கொண்டவர்களுக்கு வரும் நன்மைகள் என்ன என்பதையும் குழந்தை கூட புரிந்து கொள்ளும் வகையில் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்படி என்றால் யாரோடு சகவாசம் வைத்துக் கொள்வது என்ற கேள்வி வரும். அதற்கு ஆவியானவர் மனிதனை காட்டவில்லை. தான் கொடுத்த பிரமாணத்தோடு இணைந்து கொள், இதில் பிரியமாயிரு, இதை தியானி என்கிறார். நீதிமொழிகள் எல்லாம் இதைத்தான் விளக்குகிறது. நீ இதை தழுவிக்கொண்டால் அது உன்னை தழுவிக்கொள்ளும், காப்பாற்றும், விடுவிக்கும், உன் தலையை உயர்த்தும், சகல ஆசீர்வாதங்களும் உன் சிரசில் வந்து தங்கும் என்கிறது. மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன், ரட்சிப்பு மட்டுமே இலவசம். இதற்குள் சகலமும் இருக்கிறது. இது வழிகாட்டும், பலன் கொடுக்கும், நடத்தும். ஆனால் நடக்க வேண்டியது, செய்ய வேண்டியது, பேச வேண்டியது, இறங்கி வேலை செய்ய வேண்டியது நாம் தான். 2 வழி என்கிறார். ஒன்று கேட்டுக்கு போவது, விசாலமான வழி. அடுத்து ஜீவனுக்கு போகும் வழி, இடுக்கம்தான், நெருக்கம்தான் என்கிறார். இதிலே நடக்க முயற்சி எடு என்கிறார். 2 வகையில் அஸ்திவாரம் போடப்பட்ட வீட்டை காட்டுகிறார். மணல் மீது அஸ்திவாரம், கற்பாறையை குடைந்து அஸ்திவாரம் போட்டது. பிரச்சனை ஒன்றுதான். பெருவெள்ளம் வந்தது, பெருங்காற்று அடித்தது. மணலில் மேல் அஸ்திவாரம் போட்டது, அழிந்தது என்கிறார். நல்ல மரம், கெட்ட மரம், நற்கனிகள் கொடுக்கும் மரம், கெட்ட கனிகளை கொடுக்கும் மரம். இப்படி 2 ஊமைகளை சொல்லி நம்மை பயமுறுத்தாமல், ஃபோர்ஸ் பண்ணாமல் ஞானமாய் வழியை, சகவாசத்தை தேர்ந்தெடு என்கிறார். சாபம் ஆசீர்வாதம், பின் தீமை நன்மை, பின் இருள் வெளிச்சம். நமக்கு புரிந்துவிட்டது. ஈஸியாக இருப்பது, காட்டுவது, கட்டுவது எல்லாம் அழிவுக்கு நேராக நடத்தும் என்று. சரி, வேத பிரமாணம் இது தேவ சட்டமுங்க, இதில் எப்படிங்க பிரியமாக இருக்க முடியும், இது எப்படிங்க தியானிக்க முடியும் என்று கேட்பது நியாயம்தான். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய சட்டம் ஏற்றி ஒழுங்கிற்கு கொண்டு வருகிறார்கள். இது நமக்கு பிடிக்கிறதா? வேறு வழி இல்லாமல் ஃபாலோ பண்ணுகிறோம். இங்கே ஒரு சட்டம் வந்ததாக வைத்துக்கொள்வோம். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்க ஆண்மகன் அல்லது பெண்மகளுக்கு அரசாங்கம் வேலை கொடுக்கிறது. அவர்கள் குடும்பத்திற்கு தேவையான அனைத்தையும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே கொடுக்கிறது. தகுதி இவன் தமிழ்நாட்டு பிரஜையாக இருக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் வந்தால் அக்கு வேறு ஆணி வேறாக படிக்க மாட்டாமா? அதையே கையில் வைத்துக்கொண்டு எல்லாரோடும் டிஸ்கஸ் பண்ண மாட்டாமா? சொல்லுங்கள். இதுதான் வேதம். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே பாவங்கள் அனைத்தையும் கழுவப்பட்டு தெய்வ குடும்பத்தில் இருக்க வேண்டும். இதுதான் தகுதி. ஆவியானவர் இந்த சட்ட புத்தகத்தை, வேதத்தை எழுதியவர், இயற்றியவர். அவரே வந்து நம்மிடம் தங்கி நம்மை முதலில் ஒரு டிசிப்ளின் பண்ணுகிறார். இந்த ஆசீர்வாதத்துக்கு நேராக போவதற்காக, அடைந்து வாழ்வதற்காக நம்மை ஒழுங்குபடுத்துகிறார். நாம் ராஜா வீட்டு பிள்ளைகள். நம்ம கண்ட இடத்தில் நிற்க முடியாது, கண்டதையும் பேச முடியாது, நினைத்ததையெல்லாம் செய்ய முடியாது. இதற்கு நம்மை ட்ரெயின் பண்ணுகிறார். பின் ஒவ்வொரு ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வருகிறது என்கிறது. யோவான் 10:10 வாசியுங்கள். பரிபூரணப்பட வந்தேன், வாழ்வு பரிபூரணப்பட வந்தேன் என்கிறார். இப்பொழுது சொல்லுங்கள், இந்த வேதத்தின் மீது நமக்கு பிரியம் வருமா, வராதா? புரிந்து கொண்டால் வரும். அதையே நினைத்து நினைத்து சிந்திப்பது தான் தியானம். ஆம், நான் தேவன் சொல்கிறபடி ஆவேன், தலையாவேன், உயர்வேன், மற்றவர்களுக்கு வாரி வாரி கொடுக்கும் அளவிற்கு ஆசீர்வதிக்கப்படுவேன் என்று திண்ணக்கமாக எண்ணம் கொள்வதே தியானம். நம்மை வேதத்தோடு இணைத்து கொள்ள சொல்கிறார்.
அப்பொழுது நாளடைவில் நீதிமான்கள் உங்களை சூழ்ந்து கொள்வார்கள் என்கிறது வேதம். எந்தெந்த வயதில் என்னென்ன காரியங்கள் செய்து முடிக்க வேண்டுமோ அவைகள் எல்லாம் டான் என்று நடைபெறும். வற்றாத ஆற்றின் கரையில் இருக்கும் மரம் எப்படி 365 நாட்களும் பசுமையாக செழிப்பாக தளதள என்று இருக்கிறதோ அப்படி நாமும் நம் குடும்பமும் இருப்போம். நாம் கையிட்டு செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியே. தோல்வி பற்றி சிந்தனையே வராது. ஏன்? நம்முடைய சவகாசம் வார்த்தைகளாகிய தேவனோடு 24 மணி நேரம் தொடர்பு நிலையிலேயே உள்ளது. ஜெபிக்கலாம். தகப்பனே, எந்தெந்த காலகட்டத்தில் யார் யார் எங்களோடு சேர வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்த கவலை எங்களுக்கு அவசியமே இராது. நாங்கள் உம்முடனே வேதத்துடனே எங்கள் வாழ்வை, சிந்தனையை, அகப்பார்வை இணைத்து கொண்டோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் நற்கனிகளை கொடுப்போம். இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா.